ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பேக் ஹோல் டிசைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 3.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஷோல்டரும் ப்ளஸ் நெக்கும் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3 இன்ச்சுக்கு வந்து நெக்கு வந்து இறக்கம் வச்சுக்கணும். இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக டீப்பான நெக்கு வந்து தேவையில்லை. மேலால் வச்சுட்டு கீழே தான் வந்து பேக் ஹோல் நம்ம பண்ண போகிறோம். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். உங்களோட ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நெக்கு கர்வ் வரைகிறதுக்காக 1/2 இன்ச் வந்து கார்னரில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கர்வ் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஆல்ரெடி ப்ளவுஸ் நெக் எப்படி கட் பண்ணுறது, ப்ளவுஸ் ஃபுல்லாகவே எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் அதை பார்க்காதவங்க, புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவங்க கட்டாயம் அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேசிக்கெல்லாம் வந்து பழைய வீடியோவில் இருக்குது, பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுத்தது ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஆர்ம் ஹோலுக்கு வந்து 1.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து கர்வ் வந்து அழகாக வந்து இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஆர்ம் ஹோல் வரைஞ்சதுக்கப்புறம் நெக்குக்கு வந்து எப்படி அந்த பேக் ஹோல் வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து நீட்டாக நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி நெக்கு முடிஞ்சிருக்கு இல்லையா, இதுலேருந்து 1 இன்ச்சு கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு கீழே வந்து பேக் ஹோல் வரையணும். பேக் ஹோல் வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரை 2ஆக மடிச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம சர்க்கிள் கட் வரையணும். சர்க்கிள் வரைகிறதுக்கு பாருங்கள், மேலே அதே 1 இன்ச்சு தான் நான் வந்து விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இது வந்து 3 இன்ச்சு இருக்கிற மூடி. இதில் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். மூடியிலேயே வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து சர்க்கிள் வந்து ரவுண்டாக கரெக்டாக வந்து வரணும் இல்லையா, அதனால் பாருங்கள், மேலே வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1.5 இன்ச்சை வந்து இதே மடிப்புக்கு நேராக வச்சு நீங்கள் வந்து சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சதுக்கப்புறமா அதை நான் காமிக்கிற மாதிரி ஒரு ஷேப்பாக வந்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு ஷேப் பண்ணணும். அதை நான் வந்து எப்படி வரையணும் அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், லைட்டாக வந்து அந்த கர்வ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரையணும். இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. லைட்டாக வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் மார்க் பண்ணணும், அவ்வளோதான். 1 இன்ச்சு வந்து மேலேயும் 1 இன்ச்சு கீழேக்கும் கரெக்டாக வந்து அந்த லைனை வந்து மார்க் பண்ணணும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது ஈக்குவலாக மடிச்சுட்டு இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸ்கொயராக வந்து நீங்கள் கிளாத் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. கிளாத்தில் வந்து நம்ம இதை வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணணும். அவ்வளோதான், இது நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஷேப் உங்களுக்கே தெரியுது எவ்வளோ ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு. நல்ல ஒரு திலகம் ஷேப் வந்திருக்கு. இதை வந்து நம்ம கையில் வரைகிறத விட இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஒரு சர்க்கிள் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து எடுத்துருக்கிற கிளாத்தையும் அழகாக வந்து சென்டர் பண்ணியிருக்கேன். அந்த சென்டருக்கு நேராக தான் வந்து நம்ம இதை வைக்கிறோம். கிளாத் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீட்டாக இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்கள், இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முதல்ல நெக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது செய்ய முடியும். இப்போ பாருங்கள், இந்த ஷேப் இருக்கட்டும். இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். பேக்கில் வந்து இந்த லைனிங் கிளாத்தும் இருக்குது, இந்த கிளாத்தும் இருக்குது. ரெண்டையும் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தையும் இதையும் வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நெக்கையும் வந்து நம்ம உள்பக்கம் வந்து திருப்பி எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வைக்கணும். எப்படி இதெல்லாம் அட்டாச் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா என்னோடய பேசிக் வீடியோஸ் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு லைனும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வரைஞ்சிருக்கிற அந்த திலகம் ஷேப்புக்கு பின்னாடி 1/2 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் அதே ஷேப்பில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணணும். உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்மளோட டிசைன் வந்து இங்கே ஃபினிஷ் ஆகும். இப்போ வந்து நம்ம முதல்ல கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நெக்குக்கிட்ட இருந்து ஜாயின் பண்ணி வெளியில் வந்து ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், கீழேயும் வந்து மடித்து அடித்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணணும். இதுக்கு தான் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த ஷேப்பை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம சென்டரில் இருக்கிற அந்த லைனில் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஆனால் அதுக்கும் பின்னாடி ஒரு லைன் நான் வந்து லைட்டாக வந்து டாட்டர் லைன் போட்டுட்டு அதில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஷேப்பு. அதனால் நான் வந்து வரைஞ்சதுக்கு நடுவுலையே இன்னொரு லைன் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச்சபிள் ஆகும். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் அடுத்தடுத்து டிசைனர் ப்ளவுஸ் தான் வந்து போட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம சேனலில் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது, லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி வந்து நெக்கு திருப்புறது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே தனித்தனியான ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முதல்ல வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அந்த லைனை வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக வந்து ஷேப் வரணுன்றதுக்காண்டி தான் நான் வந்து டாட்டர் லைன் போட்டு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப வந்து குறுகலாக இருந்தாலும் இந்த டிசைன் வந்து நல்லா இருக்காது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் லைனை. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு வரைஞ்ச அந்த லைன்ஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணுறோம். இப்போ தாங்க நமக்கு அந்த ஷேப்பே வந்து வரப்போகுது. முதல்லையே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோல்லாம் வரைஞ்சிட்டு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ பாருங்கள், அப்படியே வந்து நீங்கள் திருப்பி ஸ்டிச் பண்ணணும். ஆனால் அப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு திருப்ப வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நாட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டியாக அங்கங்கே வந்து பிசுறு மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விடணும். ரொம்ப எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணிடக்கூடாது. மைல்டாக அங்கங்கே வந்து இப்படி கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து இந்த கிளாத் வந்து அப்படியே வந்து நமக்கு திருப்பி வரும். உள்பக்கம் நம்ம திருப்ப முடியும். இந்த கார்னர்லாம் வந்து கரெக்டாக வந்து எட்ஜஸ்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த டிசைன் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ திருப்ப வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நாட்சிங் பண்ணிவிட்டு திருப்பிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து திருப்பி காமிக்கிறேன். திருப்பிட்டு மேலே வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த எட்ஜஸில் வச்சு நம்ம அழகாக வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இப்போ எல்லாமே திருப்பிட்டேன். உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் லைட்டாக அயன் கூட பண்ணிக்கலாம். ஸ்டிஃபாக உங்களுக்கு நிற்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். துணி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னா நம்ம நகத்துல எல்லாம் கீறினோன்னா துணி வந்து டேமேஜ் ஆகும். அதனால லைட்டாக நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சைடு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தைச்சிருக்கேன். பாருங்கள், அதே மாதிரி தான் இந்த பக்கமும் தைக்க போகிறேன். இந்த பெல் பின் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு க்ரிப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்து நம்மளோட பேக் ஹோல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் இது எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.